ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம். இன்று தைப்பூசம் திருநாள். தைப்பூசம் என்பது என்ன? தைப்பூசம் என்பது வள்ளலாருடைய வகுப்பு. முருகப்பெருமானை எதற்காக கொண்டாடுகிறார்கள்? இதனுடைய பொருள் என்ன? அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? முருகப்பெருமான் கொண்டாடுவதற்கு காரணம், அறிவுக்கு ஆறுமுகன் என்று பெயர். அருமுகன் என்று பெயர். ஆறுமுகன் இல்லை, அருமுகன்தான். என்ற வேகமான எழுத்தை சேர்த்து விட்டார்கள். அருமுகன். இந்த அருமுகன் ஔவையாருக்கும் வள்ளலார் பெருமாருக்கும் பல நூற்றாண்டு வயது வித்தியாசம் உள்ளது. ஔவையார் அன்று பாடினார், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு செல்ல வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் என்று அவர் பாடினார். அதை அருமுகன் உருவான காலத்தில் அதை தெளிவுபடுத்தினார். வேண்டாம் என்றால் அதை வேண்டாம் என்றால் அது ஒரு பொருள் வேண்டாம் என்ற பொருள் தானே குறிக்கிறது. அது எப்படி அது சாத்தியமாகும் என்பது வள்ளலார் மூலமாக முருகப்பெருமான் தெளிவுரை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஓதி ஜெபிக்க வேண்டும், மாதாவை ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்காமல் இருக்க வேண்டும், வேண்டும் வேண்டும் என்று அவர் படித்தார். வள்ளலார் மூலமாக அறிவு தெளிவுபட்டது. அந்த அறிவை தந்தது அருமுகன். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு இன்று திருநாள். அதுபோன்றுதான் பல வழிகள் இயக்கமாகின்றது. இன்று 100 நாள் வேலை காந்தி பெயர் எடுப்பதாக முன்னணி வைத்து குற்றம் கூறுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு அரசு மக்களை தூண்ட செய்து தமிழ்நாட்டு மக்களும் அதை தவறாக நினைத்து வருகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நம் நாடு படத்தில் ஒரு சேர்மன் என்ன செய்கிறார், ஏழை வாத்தியார்களுக்கும் பணம் கொடுக்காமல், ஏழை மக்களுக்கும் சரிவரை பணம் சரியாக செயல்படாமல் அவரை துன்புறுத்தி வருவதனால் இதை உணர்ந்த அறிந்த எம்ஜிஆர் அவர் வீட்டில் வந்து அந்த சேர்மனுடைய போட்டோவை தூக்கி உடைப்பார். அவர் அண்ணன் கேட்பார், எதற்காக அந்த நன்மை செய்த மனிதனை எதற்காக உடைக்கிறாய் என்று. அங்கிருக்கும் காந்தியடிகள், அண்ணாதுரை, இது போன்ற போட்டாக்கள் எல்லாம் இருக்கும். போட்டா இருக்கும்போது இந்த புனிதமான இடத்தில் இவன் இருக்கக்கூடாது, இவன் நாடகம் உனக்கு தெரியாதுடா அண்ணா அப்படின்றவார். அவன் வீட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இவருக்கு அண்ணன் கூறுவார். இல்லை, நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நான் மூட்டை தூக்கி சோறு போடுகிறேன் என்று எம்ஜிஆர் கூறுவார். அதுக்கு என்ன பொருள் என்றால், ஒவ்வொரு அரசியல்வாதியும் இது போன்ற நிலைமையில் தான் மக்களுக்கு செய்து வருகிறார் என்று நம் நாடு படத்தில் எடுத்துரைத்தார். அதை மக்கள் நன்கு அறிய வேண்டும். அதுபோன்று தான் இன்று அரசியல் ஆட்சி நடக்கிறது மறைமுகமாக. அதுதான் காந்தியடிகள் பெயர் இருக்கக்கூடாது என்று புனிதமான ஒரு நன்மையை, ஒரு ஞானி, ஒரு மகான் போன்ற வாய்ந்தவர் காந்தி. அந்த மகானை சதி செய்து கொண்டார்கள் காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் அவரை கொண்டுவிட்டு வெள்ளையன் மீது பை போட்டு விட்டார்கள். இன்றும் அதே தான் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து இன்று இந்தியாவை திருத்த வேண்டும் என்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவரை சந்தித்து ஒற்றுமை உருவாக்குவதற்காக ராஜீவ்காந்தி புறப்பட்டு வந்தார். ஆனால் அவர் இங்கு தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார் சதிகாரிகள் மூலமாக. அதுபோன்றுதான் காந்தி புனிதமான பெயரை இந்த சதிகாரி இடத்தில் சேர்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் அவர் காந்தி பெயரை நீக்குவதாக சொன்னார்கள். இவர் அதை மக்களை எவ்வாறு தூண்ட செய்கிறார் பாருங்கள். உண்மையை கூறுவதில்லை. இவர் வாழ்வதற்காக மக்களை தூண்ட செய்வதாக தூண்டப்படுகிறார்கள். இந்த புனிதமான பெயரை இவர்களிடத்தில் சேர்க்கக்கூடாது என்று இன்று 100 நாள் வேலை என்று சொல்கிறார்கள். 100 நாள் அதுக்கு பெயர் என்ன? ஏரி வேலை. ஏரி ஓரம் அவ்வப்போது இருக்கும் அந்த பொருள்களை எல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தால்தான் நீர் தாக்கம் இருக்கும் என்பதற்காக தான் ஏரி வேலை விட்டார்கள். அந்த ஏரி வேலை என்பது என்ன? ஏழை மக்கள் இந்த நடுவது, களை எடுப்பது, இது போன்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் செல்வார்கள். அந்த நேரத்தில் அது செல்லக்கூடாது, அது ஏரி வேலை விடக்கூடாது. அவர் வேலையில்லாத நேரத்தில் இது போன்ற ஏரி சுத்தம் செய்வ வேலை கொடுத்தால் ஏழை மக்கள் வாழ்வார்கள் என்று தான் பிரதமர் மோடி கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை. அந்த சட்டத்துக்கு முதலுரிமை கொடுத்தார். ஆனால்
இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர் ஏரி வேலைக்கெல்லாம் டெண்டர் விட்டு அதில் கமிஷன் வாங்கி கொண்டு டெண்டர் விடுவது ஏரிவேல் என்ற பெயரை இந்த சூரிய வெப்பத்தை தாங்க பிடிக்கும் பசுமைகள் இருக்கும் இடத்தையெல்லாம் அந்த பசுமைகளை அப்புறப்படுத்தி பூமியில் உள்ள நீர்களை கீ நோக்கி செல்ல வைத்து அது கருவி மூலமாக இன்னும் 100 அடி 500 அடி அதிகமாக கீ நோக்கி சென்று அதில் வரும் பணத்தை இவர் உல்லாசமாக மக்களுக்கு 5 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் கணக்கு எழுதி வாழ்த்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள், இந்த மாநில அரசுகள். இது போன்ற நிலைமையெல்லாம் உலக அளவில் நடக்கிறது. இருந்தாலும் அதிகமாக நடப்பது தமிழ்நாட்டில்தான். தமிழன் என்று கூறுகிறார். தமிழனுக்கு பொருள் தெரியாது இந்த மூடனுக்கு. ஆனால் இறைவன் உரைப்பது என்னவென்றால், தமிழம் என்றால் அதுக்கு பல பொருள்கள் உண்டு. அது கூறும் முன்னால் இனி ஏட்டில் இடமில்லை. ஆகினால் சுருக்கமாக கூற வேண்டென்றால், தமிழன் என்று இவருக்கு முதல் கட்சி என்ற பெயரில் தூண்டப்பட்டார். பிறகு மொழி என்ற பெயரில் வந்துவிட்டார். இவருக்கு இவருக்கு வழி இல்லை இவர் வாழ்வதற்காக. ஒருவர் என்ன செய்கிறார்? காடு போன்றது வீடு வாவான்றது ஒரு ராமதாஸ். அவர் மகனை தூண்ட செய்து வேறு ஒரு கட்சியில் இணைத்து அவன் வாழ்வதற்கு வழி செய்து கொண்டான். இவன் ஒரு கட்சியில் இணைவது, அவன் ஒரு கட்சியில் இணைவது. இவர்கள் வாழ்வதற்காகத்தான் இவர் கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்களே தவிர, ஆனால் மக்களுக்கு நன்மை செய்வதில்லை. தூண்ட செய்வதே இந்த கட்சிக்காரர்கள் வேலை. ஆகினால் இந்த கட்சிக்காரர்கள் இருக்கலாம். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்களும் அவருக்கும் குடும்பம் உண்டு. ஆகினால் என்ன செய்ய வேண்டும்? மக்களை தூண்ட செய்யக்கூடாது, மக்களை ஓட்டுப்பட செய்யக்கூடாது. இவர் கவர்மெண்ட் என்று வைத்துக்கொண்டு அதுக்கு உயர்வான சம்பளத்தை தந்து கொண்டு அதில் 50% மக்களை வாழ விடாமல் சம்பளத்தை நம் நாட்டில் வருவது போல் இந்த கட்சிக்காரர்களெலாம் சரியாக கிராம ஆசிரியர்களுக்கு சம்பளம் சரியாக தராமல் அவர்களை பல வழியில் வட்டிக்கு வாங்கி வாழ்வு நிலைக்கு கொண்டு தள்ளவிட்டு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நகரம் எங்கெங்கு உள்ளதோ டவுன் அந்த பகுதியில் தான் மக்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள். டொக்கு கிராமத்திலலாம் இன்னும் எத்தனையோ குடிமக்கள் ரொம்ப கீழ்த்தரமாக வாழ்வு நிலைக்கு இந்த மாநில அரசுகள் செயல்பட்டு வருகிறது. இதெல்லாம் மக்கள் அறிய வேண்டும். இது போன்ற இந்த புனிதமான இடத்தில் காந்தி பேர் இருக்கக்கூடாது. இன்று கூட 100 நாள் வேலை ஏழைகளுக்கு தான் கொடுத்தார்கள். வசதியானவருக்கு இல்லையே. இவருக்கு வசதியானவர்களுக்கு எதற்கு ஏரி அட்டை தர வேண்டும்? அதற்கு என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த பணத்தை வாங்கி அவர் மேலும் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அது தவறோ குற்றமோ அல்லாஹ் இறைவன் படைப்பாக கூட இருக்கட்டும். ஆனால் அது என்ன செய்ய வேண்டும்? அரசு உயர்ந்தவர்களை ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், நடுத்தரமான ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், ஏழ்மை ஒரு இடத்தில், எல்லாரும் ஒரே இடத்தில் வைத்துவிட்டு அவர் குழந்தைகள் உல்லாசமாக வாழ்வது பார்த்து ஏழை குழந்தைகள் ஆசைப்படுகிறது. அதுக்கு அறிவு தெரியுமா? நம் தந்தையிடத்தில் வருமானம் இல்லை என்று தெரியாது. ஆனால் இப்படி தூண்ட செய்து மக்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இந்த மாநில அரசுகள். இது போன்ற நிலைமையெல்லாம் இனி வருவதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. உங்களுக்கே தெரியும், பசுமைகள் எந்த அளவுக்கு மனிதன் பிளாட் போட்டு அதை விற்பனை செய்து கவர்மெண்ட்டு அதனுடைய பத்திரப்பதிவு அச்சடிப்பதற்கு 10 ரூபாய் 5 ரூபாய் அடக்கம். ஆனால் அவர் விற்பது எத்தனைங்க? 1000 லட்சக்கணக்கில் அது பத்திரப்பதிவு. இதில் தான் அரசாங்கம் வாய்ந்து கொண்டிருக்கிறது. அது பற்றாக்குறைக்கு மது போதைகளை தயாரித்து உழைக்கும் மக்களை இஷ்டத்துக்கு மது கொடுத்து அவர் மனைவி மக்களை தினந்தனும் தாய்மார்களை சண்டை போட விட்டு அவர் மனநோக வைத்து அவர்களை பல வகையில் சிக்க வைத்து வாழ்ந்து வருகிறார் இந்த மாநில அரசுகள். இது போன்ற நிலைமையெல்லாம் இனி வருவதற்கு பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இறைவன் இத்தனை காலம் இல்லாத இப்போது உரைக்கிறான். அதை கவனித்தறியுங்கள். ஓட்டு வேண்டும் என்றால் அவர்களே கவர்மெண்ட் என்ற அதிகாரிகளே அவர்களே ஓட்டு போட்டு அவர்களே தேர்ந்தெடுத்து அவர்களே ஆளட்டும். பொதுமக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம் அவர்கள் கவர்மெண்ட்டாக இவருக்கு ஊதியம் தருகிறது. இந்த மனிதன் ஒரு வேலை இந்த மனிதனத்தில் வேலை செய்கிறான், இவன் ஊதியம் தருகிறான். அந்த மனிதனத்தில் வேலை செய்யும்போது அந்த மனிதன் ஊதியம் தருகிறான். இவனால் என்ன பயன் உண்டு மக்களுக்கு? எந்த பயன்? இவன் வாழ்வதே மக்கள் உழைப்பில். இதுதான் இறைவன் உரைக்கிறான். யோசித்து செயல்படுங்கள். அன்பே சிவம், அனைத்து சிவம்.